My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் ஆகிட்டோம், குவாலிஃபைங் மார்க் எவ்வளோ, ஓப்பன் கேட்டகரிக்கு, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரிஸ்க்கெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீட்டில் பாஸு, நீட்டில் குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் தான் நம்மளால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அண்ட் வி கேன் பிளான் ஃபார் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் அண்டர் பிடபிள்யூடியில் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் தான் சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி நீட்டில் நான் குவாலிஃபை ஆகிட்டேன்னா இல்லையா, இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதற்குரிய பதில தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம மிஸ்பா அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்டில் போட போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுமே அது எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத பார்த்தலாம். நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது பர்சன்டைலில் தான் வருங்க. அதாவது நீங்கள் ஓப்பன் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீட்டில் நீங்கள் 50th பர்சன்டைல் அப்படிங்கிறது எடுக்கணும். இந்த பர்சன்டைல் அப்படிங்கிறதும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் வேறு வேறு, சரிங்களா? மார்க் அப்படி டேரெக்டாக நம்ம பர்சன்டைலில் கம்பேர் பண்ண முடியாது. பர்சன்டைல் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன். அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் நமக்கு ஸ்கோர் வந்துடும், குவாலிஃபைங் மார்க் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கலாம். ஸோ அதை போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஓபிசிக்கு 40th பர்சன்டைல், எஸ்சி எஸ்டிக்கும் 40th பர்சன்டைல் தான். பிடபிள்யூடியாக இருந்துச்சுன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி 3 கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 40th பர்சன்டைல் அண்ட் ஓப்பன் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் இருந்தால் 45th பர்சன்டைல் அப்படிங்கிறது வரும். ஸோ இதான் வந்து குவாலிஃபைங் மார்க் ஃபார் நீட் 2026. நாட் ஒன்லி ஃபார் 2026, கடந்த பல வருடங்களாக இதே ஸ்ட்ராட்டஜியை தான் என்டிஏ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2024 அண்ட் 2025 இந்த வருஷம் பாஸ் மார்க் தெரியணும்னா லாஸ்ட் இயர்னுடைய பாஸ் மார்க் என்ன நமக்கு தெரியணும் தானே. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2024 குவாலிஃபைங் மார்க் ஃபார் ஓப்பன் கேட்டகரி 164 மார்க்காக இருந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2024 நீட் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இட் வாஸ் மச் ஈஸியர் கொஸ்டின் பேப்பர் தேன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். 2023, 2022 கம்பேர் பண்ணும்போது 24 கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியான பேப்பர். 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 இந்த வருஷம் நீங்கள் எழுதின நேற்றுக்கு எழுதின அந்த தேர்வு அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ஈஸியான ஒரு பேப்பர் தான். ஸோ ஈஸி டு மாடரேட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொஸ்டின் பேப்பரை நம்மளால் ஃபிட்டன் பண்ண முடியும். இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் பேப்பர் அப்படிங்கிறதா நிறைய மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது, சரிங்களா? மாடரேட் டு ஈஸி டு மாடரேட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள தான். எஸ்பெஷலி பயாலஜியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஈஸி பயாலஜி பேப்பர். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி இட் வாஸ் மச் ஈஸியர். ஸோ அப்போ இட் வாஸ் அ மாடரேட் பேப்பர். 2026 ஒரு மாடரேட் பேப்பராக இருக்குது. இப்போ 2024 ஓபிசி 129 மார்க், பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா 129 தான். ஓப்பன் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் 146 மார்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. 25 என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மார்க் குறைஞ்சது, குவாலிஃபைங் மார்க் குறைஞ்சது. பேப்பர் கஷ்டமாக இருந்தால் குவாலிஃபைங் மார்க் வந்து குறையும், பாஸ் மார்க் அப்படிங்கிறது கம்மியாகும். பேப்பர் ஈஸியாச்சுன்னா பாஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் முக்கியம். இந்தியா ஃபுல்லாக 22 லட்சம் பேர் எழுதுகிறாங்களா, 22,79,000க்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்கு பதிவு செய்திருக்கிறாங்க. நேற்றுக்கு சில ஆப்சன்டீஸ் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாணவர்கள்லாம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. அதில் எவ்வளோ மாணவர்கள் டாப்பர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, 700 அவுட் ஆஃப் 720 அவுட் ஆஃப் 720, 700 ப்ளஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கில் எத்தனை மாணவர்கள் வராங்க அதை பேஸ் பண்ணி தான் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் மெஷர் அண்ட் தட் வில் பி ஒரு ஃபார்முலாவில் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம இது வரைக்கும் படித்த ஃபார்முலா போதுன்றதுனால அதை நான் இங்கே காட்டலை. 2025 என்னாச்சுன்னா 144 மார்க் பாஸ் மார்க்காக இருந்துச்சு ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓபிசிக்கு 113 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. 2026 நான் எதிர்பார்க்குற மார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஓப்பன் கேட்டகரிக்கு 155லேருந்து 160க்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இந்த வருஷம் 2024 விட ஓரளவுக்கு ஈஸியான பேப்பராகவே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த அளவுக்கு மார்க் இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரேன். இது வந்து பியூர்லி இவ்வளோதான் கண்டிப்பாக இதுதான் அப்படின்னு சொல்கிற இது கிடையாது. இதை விட குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை விட மார்க் கம்மியாக இருக்குது, நான் பாஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் இதாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபைனல் குவாலிஃபைங் மார்க் என்னங்கிறது என்டிஏ தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓரி பண்ண வேண்டியதில்லை. ஓபிசி 125 மார்க் இருந்துச்சு அப்படின்னா பாஸ் மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறது 125 அதே தான்.
அண்ட் பிடபிள்யூடியாக இருந்தாலும் 120 to 125 இருந்தீங்கனாலே உங்களுக்கு சீட்டு கிடைப்பது பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து இட் இஸ் அ குவாலிஃபைங் மார்க் தான். ஸோ அதனால் இதுலேருந்து ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு மார்க் உங்ககிட்ட இருக்குன்னா யூ கேன் கெட் ரெடி ஃபார் த கவுன்சிலிங். இப்போ சார் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. குவாலிஃபைங் மார்க் மட்டும் வச்சுட்டு நம்மளால் கவர்மெண்ட் காலேஜஸ்குள்ளே போக முடியாது. நல்ல மார்க் தேவை. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சில காலேஜஸில் உங்களால் சீட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இந்த மாதிரி மார்க் குறைஞ்சிட்டே வரும். யூஸ்வலாக குவாலிஃபைங் மார்க் இருக்கிறவங்களுக்கு கடைசி சுற்றுகளில் இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது டீம்டு யூனிவர்சிட்டியில். பிகாஸ் ஹை ஃபீஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 20, 25 லட்சம், 30 லட்சம் கூட சில காலேஜஸ் ஃபீஸாகவே கலெக்ட் பண்ணுறாங்க. அது போக ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா அது கூட சேர்ந்து வரும். ஸோ அப்போ அவ்வளோ செலவு பண்ண தயாராக இருந்தால் நீட்டில் பாஸ் மார்க் வாங்கினா கூட இந்தியாவிலேயே நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம். இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீட்டில் பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும். நீட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். நீட் இல்லாமல் நான் வந்து நீட்டில் நீங்கள் பாஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல அப்ராடில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா அதை என்எம்சி அக்செப்ட் பண்ணுறது இல்லை. சரிங்களா? என்எம்சி நார்ம்ஸ் படி நீட் அடிப்படையில் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் சேரணும். இதுதான் இந்தியாவில் என்எம்சி வைத்திருக்கிற ரூல். அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வெளிநாட்டில் போய் படித்தாதான் இந்தியாவுக்கு வந்து நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம படித்த படிப்பு, செலவு பண்ணுற காசு, இருக்கிற அந்த டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா மிஸ்பா அகாடமியில் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். இதில் நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் என்னென்ன கொடுக்குறோன்னா ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு கவுன்சிலிங் இந்த ரெண்டில் உள்ள என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஒரு கல்லூரி எப்படி சூஸ் பண்ணுறது, கவுன்சிலிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, கவுன்சிலிங்னா எப்படி நடக்கும், அதுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கல்லூரிகளை எப்படி நம்ம வரிசைப்படுத்துறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். வில் ஹேவ் அ செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஒரு டெடிக்கேட்டட் கூகுள் மீட் அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மீட்டில் நம்ம கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் அங்கே கிளாரிஃபை பண்ணுறோம். அண்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே A to Z ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட், ஒரு காலேஜில் நீங்கள் போய் சேர்ற வரைக்கும், அங்கேருந்து ரீஃபண்ட் வர வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸையுமே ஆல் த ஆன்லைன் ப்ராசஸ் வில் பி டேக்கன் கேர் பை மிஸ்பா அகாடமி டீம். நம்மளுடைய டீம் அதை வந்து ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூ நீட் சச் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் நீங்கள் இந்த நீட் கம்பெனியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப்லேயே நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். நீங்கள் அதில் வரக்கூடிய லிங்க்கில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் அகைன் என்டிஎனுடைய ஃபைனல் குவாலிஃபைங் மார்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நீங்களுக்கெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.